வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, தலைமுடி வந்து நிறையா வந்து எல்லாருக்குமே கொட்டிகிட்ருக்கு. அதாவது முடி உதிர்வு ஏற்படாமல் தடுக்கிறதுக்காக ஒரு எண்ணெய் காய்ச்ச போகிறோம். அதுக்கு நம்ம என்னென்ன சேர்க்குறோம் அப்படின்னாக்கா, இங்கே பாருங்கள், நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை. இது பார்க்குறதுக்கு வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி போலவே இருக்கும். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு. இதெல்லாம் வந்து 3 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சறதுக்கான அளவு. அதே மாதிரி இது வந்து கரிசலாங்கண்ணி, இதுவும் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கும். இது வந்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து முடியை வந்து நல்லா கருமையாக கொடுக்கும். அதே மாதிரி செம்பருத்தி பூ எடுத்துக்கிறோம். செம்பருத்தி இலை ஒரு 10-15 இது எடுத்துக்க போகிறோம். இது வந்து செம்பருத்தி பூ, இதுக்கு வந்து கருவேப்பிலை இதுவும் ஒரு பொடி, அப்புறம் வேப்ப இலை அதுவும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கோம். அப்புறம் நெல்லிக்காய் இலை இருந்தாலும் பெரிய நெல்லிக்காய் இலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழா நெல்லி, இது வந்து அவுரி. இது பார்த்திங்கன்னா ஒரு 20 பாதாம் பருப்பு கிட்ட எடுத்திருக்கேன். இது வந்து சோற்றுக்கற்றாழை மாடல் வந்து ஒரு 2. இது வந்து கரும்புலா இலை. இது வந்து விளக்கெண்ணெய் செய்வாங்கள்ல, அந்த கொட்டமுத்துன்னு சொல்லுவாங்க, அதோட இலை. இதெல்லாம் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். இது எல்லாமே நாங்கள் விறகடுப்பில் தான் காய்ச்சுவோம். இது எல்லாமே வந்து நம்ம வீட்டு தேவைக்காக மட்டும்தான் காய்ச்ச போகிறோம். என்னென்னா 3 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையுமே, இந்த இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு அந்த எண்ணெய் வந்து மிதமான தீயில வச்சு வைக்கணும். லேசாக வந்து அதுலேருந்து சூடு வரும் அந்த எண்ணெயில். அப்போதைக்கு இந்த அரைச்சி வச்சுருக்க இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து அதில் போட்டுட்டு நம்ம நல்லா காய்ச்சணும். நம்ம இந்த சோத்துக்கத்தெல்லாம் போட்டு அரைக்கிறப்ப தண்ணி ஊற்றி அரைக்க தேவையில்லை. அப்போ போட்டு அரைச்சிட்டு அதை கொதிக்க வச்சுட்டு இருக்கும்போது சலங்கை ஒலி அப்படின்னா, அந்த எண்ணெய் காயாமல் இருந்ததுன்னா தண்ணி இருக்கிற பொறி சத்தம் கேட்கும்ல, அந்த சத்தம் வராமல் இருக்கும்போது அந்த எண்ணெய் இறக்கி வச்சிடணும். நம்ம தேவைன்னா இதில் வந்து வெந்தயம், கருஞ்சீரகம், அதுக்கப்புறம் வேம்பாளம்பட்டை இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு அதுவும் சேர்த்து காய்ச்சிக்கலாம். சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம். இதில் நொச்சி இலையும் சேர்த்துருக்கேன். நொச்சி இலை போட்டுக்கலாம். நொச்சி இலை எதுக்குன்னா, இதில் குளிர்ச்சியான பொருட்கள் வந்து நிறையா சேர்க்குறப்ப சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நொச்சி இலை. எல்லாமே போட்டு காய்ச்சிட்டு கடைசியில் ஒரு 2 நாள் விட்டுட்டோன்னா மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். கீழே வந்து இந்த பேஸ்டெல்லாம் இருக்கும். அதுதான் பதம் நம்ம இறக்குறப்ப. அதே மாதிரி சத்தம் கேட்கக்கூடாது. தண்ணி சத்தம் கேட்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இறக்கி வச்சுட்டு 2 நாள் கழித்து வடிகட்டி நம்ம பயன்படுத்திக்கலாம். அதில் கீழே இருக்கிற இதோட பேஸ்ட் மாதிரி இருக்கிறதோட விழுதெல்லாம் கீழே இருக்கும்ல, அப்போ தலை குளிக்கிற அன்றைக்கி அதெல்லாம் போட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு தேய்ச்சி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் குளிச்சுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பயன்படுத்துங்க. நிறைய முடி உதிர்வு வந்து தடுக்குது. நரமுடி இருந்துச்சுனாலும் கூட அது லேசாக மறையும். அது 60 இயர்ஸ் ஏஜுக்கு அப்புறம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நரமுடி மறையுமானா அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் வந்து இது டை போடுற மாதிரி தான். ஏன்னா மருதாணி இலை, அதுக்கப்புறம் அவுரி இதெல்லாம் சேர்க்குறப்ப நம்ம முடி வந்து வெள்ளை முடி இருந்தாலும் அது கருமையாக தான் காமிக்கும். கருமை நிறத்தை நம்மளுக்கு மாற்றி கொடுத்துரும். அதனால தான் இந்த எண்ணெய் தேய்க்கிறப்ப. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி பொருளெல்லாம் கிடச்சிதுன்னா காய்ச்சி பயன்படுத்துங்க.